Hi friends, வணக்கம். வெல்கம் டு Hanaarts. இன்னைக்கு நம்ம Hanaarts சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டான கருவேப்பிலை துவையல் தான் எப்படி பண்றங்கறது பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோல இதோட பெனிஃபிட்ஸும் சொல்ல போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்ல தினமும் காலையில 6 மணிக்கு நம்மளோட Hanaarts சேனல்ல இருந்து ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டான ஃபுட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். சோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட Hanaarts சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா இல்ல விட்டமின் சி இருக்கு. அதனால நம்ம கண் பார்வை நல்லா தெளிவடையும். முடி நல்லா அடர்த்தியா வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை வீக்லி ஒன்ஸ் துவையலாவோ சட்னியாவோ வச்சு சாப்பிடும் போகும்போது நமக்கு முடி நல்லா அடர்த்தியா வளரும். ஏன்னா இந்த கருவேப்பிலையில பீட்டா கரோட்டின் அயன் கண்டென்ட் எல்லாமே நல்லா அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்மளோட முடி வளர்ச்சி அடர்த்தியாக சூப்பராக வளரும். கருவேப்பிலையை ரெகுலராக நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள ஹார்ம்ஃபுல் நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். கண்டிப்பாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து உங்களோட ஃபுட்டில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளோட வெயிட் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தர இந்த கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதிலே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே 2 பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 போட்டுக்கோங்க. இப்போ இதிலே ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். அது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதிலே இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம். அதனால் எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. உளுந்து நல்லா செவந்து வரணும். இப்போ இதிலே 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேஸ் அந்த ஹீட்லேயே நம்ம வதக்கணும். எப்பயுமே பட்டை மிளகாய் போடும்போது நல்லா பிச்சு போடுங்க, இல்லைனா நம்ம மேலே தெரிச்சிரும். இப்போ இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக வதக்கிட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான கருவேப்பிலை துவையல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட Hanaarts சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.